கரையாரோ முன்னாடி கொடுத்துட்டாரா?
வீடியோ எடுக்கிறீங்களா? அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி சுகம் பெற்று வாழ வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்ததே உண்டானால் சிறியோர்களாக இருந்தாலும் சரியே, பெரியோர்களாக இருந்தாலும் சரியே, மற்றவர்கள் அறிஞரை வணக்கம் என்று சொல்வதுதான் இந்த தமிழ்நாட்டு பண்பாடு. அதை உடனே வந்தவுடனே வணக்கம் என்று சொல்லிக்கிறார். ஒருவன் கை தட்டினால் ஓசை வருமா? ஒரு மரம் தோப்பாகுமா? ஆகாது. அதை போல அமர்ந்திருக்கின்றார்களே இங்கே சிறியோர்கள், பெரியோர்கள், மாணவி, மாணவர்கள், தாய் தந்தைமார்கள் அனைத்து பேரும் இந்த சபையிலே வந்திருக்கின்றார்கள். இவங்களுடைய அருள் நமக்கு இருக்கணும். இவங்க அருளை பெற்று என்ன அருளை பெற்று நீ என்று சுகமாக இருக்க வேண்டும் என்ன ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் என்ன சபை மாபெரும் மக்கள் சபை. ஆதி காலத்தில் மும்மூர்த்தி தேவர்கள் விஷ்ணு, சிவா, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக கூடினார்களாம். அன்று கூடிய காரணத்தினால் அன்று தேவர் சபை. இப்போது மக்களால் தேர்ந்தெடுத்த சபை மாபெரும் மக்கள் சபை. நீ சொல்றதுக்கெல்லாம் சிரிப்பாங்க, அதுக்கு பெயர் ராஜ்யசபை. இந்த சபையில் நான் வந்திருக்கின்ற போது நான் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய பேர்கள் என்ன, என் தாய் தந்தை யார், நான் எப்படி நான் பிறந்தேன் அப்படி என்பது என் வரலாற்றை சொல்கிறேன். என்னுடைய பேர்வழி என்ன, என் தாய் தந்தை யார், எப்படி நான் பிறந்தவன்,
என்னுடைய பெயரோ ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர மகாராஜன். மயிர் ஆட்டாதட்டி தக்க கேள்வி. ஒரு மன்னனாய் பிறந்திருந்தே உண்டானால் மன்னனாக இருந்தால் என்ன, மந்திரியாக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, தாய் தந்தை இல்லாமல் பிள்ளை பிறக்கமா? தாய் தந்தை இருந்து பிறந்தாலும் தருதல். தாய் தந்தை இல்லாமல் பிள்ளையா பிறக்க முடியுமா? நான் எனக்கு தாய் தந்தை யார்? நான் ஆண்களுக்கு பிள்ளையாக பிறந்தவன். எப்படி நம்பர் ஆணும் பொண்ணு சேர்ந்தாலும் குறை பிறக்க உலகத்திலே நீதி. ஆனா ஆணுக்கும் ஆணுக்கும் சொல்கிறேன் சாமி, எப்படி விளக்குங்கள்? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு தக்க பதில். ஆண்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் அரசே நீங்கள் சொல்கிறாயே, எப்படி நம்புவது? பெண் இல்லாமல் ஆண் இல்லாமல் ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் தானே குழந்தை பாதிப்பு கிடைக்கும். அதை விடுத்து ஆண்கள் ஒன்றாக கூடினால் பெண் அதாவது குழந்தை பிறக்குமா? பிறக்காது இல்லையா? நியாயமான கேள்விக்கு பதில். எப்படி காசு பார்க்கறது? காசு ஓக்குறதா? சொன்னது கூட என்ன சந்தேகம். சந்தேகம் வாய்விட்டால் நோய் விட்டு போகும். நீங்க சொல்லுகிற சந்தேகமா இருக்கிறது. இந்த சந்தேகம் மக்கள் தான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சந்தேகம் என்பது ஏற்பட்டது உண்டானால் அந்த குடும்பம் ஈரேகாது. அந்த குடும்பம் ஈரேகாது. நாயப்படம் ஒன்பது வச்சுக்கிறேன். புள்ளி பத்து தானே நீ என்ன சொன்னார்? பொட்டியார் வாக்கியம் 9 மணி கட்டி 1 மணி போத்தாங்களா கேட்க வயசு சொல்லிட்டு போ. நீ சொன்னது தப்பு தானே. 9 மாதிரி கத்தினுக்கிற இல்லைங்க 9 மணி இருந்து கத்திருக்கேன். சரி, இந்த சந்தேகம் போனான் ஆண்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் என்று சொன்ன உடனே சந்தேகம் என்பது உனக்கு ஏற்பட்டது. அதே போல ஒரு குருமுனிக்கு சந்தேகம். குருமுனி. ஆமா, அந்த குருமுனி ஆகப்பட்டவர் தாலி கட்டிய மனைவி மீது சந்தேகம் என்னவென்று. ஆனால் அவர்கள் அந்த குருமுனி ஆகப்பட்டவர் காலை எழுவது காலைக்கடன் முடிப்பது யாகங்கள் செய்வதற்கு மனைவிடத்திலே சொல்லிவிட்டு புறப்பட்டு போவாராம். அப்படி யாகங்கள் செய்வதற்காக புறப்பட்டு போகும் வேளையில் யாகங்கள் செய்வதற்கு புறப்பட்டு போகும் வேளையிலே இவர் என்ன செய்வது? தினந்தோறும் பூஜை செய்வது, அரண்மனைக்கு வருவது. அழகிலே சிறந்தவர் குருமுடியுடைய மனைவியாக. எனக்கு பிடிக்காத பேச்சு மட்டும்தான். கம்பங்களுக்கு நீங்க தூங்கிட்ட கூட கேட்க மட்டும் பேசக்கூடாது. குண்டு கூட சவுண்ட் வரும். அதை போல பார்த்தால் பார்த்தவுடனே ஒரு நாள் குருமுனிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அழகிலே சிறந்தவர் மனைவி. அந்த மனைவியை விட்டு போகின்றோம் நம்ம யாகம் செய்வதற்காக. அப்படி யாகம் செய்வதற்காக நம்ம புறப்பட்டு போனதை உண்டானால் என் மனைவி மற்றவர்களை பார்ப்பாரா இல்ல மற்றவர்கள் மனைவியை பார்ப்பாரா? இந்த சந்தேகம் ஏற்பட்டது குருமுனிக்கு. ஆமா, அப்படி ஏற்பட்ட உடனே அந்த குருமுனி என்ன செய்தார்? ஒரு நாளையிலே என்ன செய்தார்? மனைவி அரண்மனையை விட்டு சென்றால் தானே மனைவியை பார்க்க முடியாது. புறப்படு செய்வதற்காக பூஜைக்கான பொருளை கொடுப்பார். புறப்படு அழைத்து சென்ற உடனே அங்க ஒரு காடகம். ஆமா, அந்த கணம் செய்வது ஆண் மனிதன் தான் செய்ய வேண்டும். பெண் மனிதன் கூட இருக்கக்கூடாது. அப்போது என்ன செய்தார்? அந்த காடகத்திலே அழைத்து சென்று இந்த அதாவது குருமுனியாக கொடுக்கக்கூடிய சாபம் கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக முனிவர் சாபம் கண்டிப்பாக பலிக்கும். ஆமா, அந்த மனைவி என்ன செய்தார்? ஒரு இடத்துல நில்லாங்க
மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கக்கூடியவர், கற்பிலே சிறந்தவர், ஒருவனை கண்டெடுத்து பார்க்கக்கூடியவர், யாரையும் பார்க்க மாட்டான். கட்டிய காலி கட்டிய கணவன் தான் கண் கண்ட தெய்வம் என்று நினைத்து வாழக்கூடியவர் அவருடைய மனைவி. அவர் மீது சந்தேகம் வந்த உடனே கொண்டு போனார். கொண்டு போன உடனே வளத்திலே விட்டார். வளத்திலே விட்டு உடனே மனைவி ஒரு இடத்தில் நிற்க வைத்து அவளை என்ன செய்தார்? குலமாக்கி விட்டார். அங்கே மனைவி குலம். இந்த பெண்ணை பார்ப்பாங்க. ஆமா. குலம் வந்து யாரும் பார்க்க முடியாது. காலகத்தில் குளமாக்கி விட்டோம். வெயில் நேரத்தில் வந்து யாராவது குளிக்காது போயிடுவாங்களா? தண்ணி தாகம் எடுக்கும். ஒரு 6 மாடு வந்து குடிக்கும், மனசு குளிக்குவாங்க. மனைவியாகப்பட்டவள் தடாகம் என்பது ஒன்று ஆக்கிய உடனே அந்த தடாகத்தில் அதாவது குளம் என்று சொல்லக்கூடியது ஒரு கணக்கு. அந்த குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் இருக்கும் போது யோசித்தார் இந்த குருமுனி, குளத்தை நம்ம செய்தோம், உருவாக்கி விட்டோம். இங்க குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரிலே வந்து அப்புறம் மனைவிதான் தண்ணீரா இருக்கிறார். நமக்கு தெரியும், வேற மனைவிதானே. அப்ப வந்து யாராவது குளித்தால் மனைவிடத்தில் சேர்ந்ததுதான் கணக்கு. எவ்வளவு ஒரு சந்தேகம் பற்றி அவருக்கு. அதற்காக அந்த தண்ணீருக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் குளத்திற்கு. அந்த குளத்திற்கு சாபம் என்ன? யாராவது ஆண்மகன் வந்து குளித்தார், யாராவது அந்த குளத்திலே ஒரு ஆண்மகன் வந்து குளித்தால் பெண்ணாய் போய்விடும். ஆமா, பெண்கள் யாராவது வந்து குளித்தால் ஆணாக போக முடியாது. குடி சாபம்.